மகா ஒரு ரூபா கொடு. இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணா பண்ணு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான் பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா மகா மகா. டேய் வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா வெறா மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா உன் கையினால குடுத்தீனா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா ஆஹா மகா. ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னன்னு? நமக்குள்ள என்னவா? இவன் என்ன டூயினோடா? மகா நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருவியாக்கும். சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதமா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி நான் வரட்டுமா? என்னங்க கடைசாவிய தம்பிக்கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. டேய், நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள உங்க அக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்துனவங்களா? பின்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவேன். 2 மெர்ஜ் ஆகி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். டேய், உக்கா பக்கத்துல தான் நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற. போறாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ 3 அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய. வியாபார ராசிடா. சரி 3 அண்டாவுக்கு பூசுறனே டிடக்ஷன் கிடையாது. டிடக்ஷன்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையை வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுறு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில் கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலன்னு ஆயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வரேன். டேய் வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய் ஊதுறா. டேய் நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கறி போட்டீங்க? மூட்டை எடுத்து போட்டா போட்டா. டேய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு. இத வர. இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா உன் குடும்பத்தில இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாத்தா. அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அதுவும் ஈயம் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சிட்டா. டேய்
என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன் படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன் டேய், படுக்க வைங்க காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல ரொம்ப அம்சமா இருக்கிற இப்படியே போ உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க நாய் கண்டா விடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன் போடா சப்ளையர் கம் தி சைட் ஏன் மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா இல்லீங்க ரேடியோவாவது இருக்கா ரேடியோவும் இல்லையா ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது ஏன் மேன் ஸ்கோராவது தெரியுமா தெரியாதுங்களே ஸ்கோரும் தெரியல ஏ வில்லேஜ் மேன் உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா தெரியாது That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா இல்லைங்க அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாப்பிட பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏண்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா ரூபா ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும் போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன் என்ன ஓடி போயிரு bloody nonsense. என்னையா சாப்பிடுற எனக்கு 2 இட்லி போதுங்க 2 இட்லியா உனக்கு 2 இட்லி தானே எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்ச முட்டை இருக்கா இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவான் இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன் சீக்கிரம் போங்க இப்ப கொண்டாந்துறேன் சார் வேற என்ன இருக்கு அதெல்லாம் விட்டாங்க கொண்டாந்துறேன் சார் ஏண்டா நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா இங்க பாருங்க கண்ணு வைக்காதீங்க அப்புறம் கண்ணி வேலையா எங்க அக்கா சொல்லிடுவேன் என்னடா எப்ப பார்த்தாலும் கன்னிகளிலே சொல்ற அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன் சார் சட்னி 2 இட்லில சட்னி கிடையாதுயா இங்க சாப்பிடுங்க சார் கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க ஐயோ, சட்னி இல்லையா சாம்பாரா சார் இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது சும்மா சாப்பிட்டு தொலையா சார் இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார் இந்த மீனோட ரோஸ்ட் அதை விட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே இளநி தலையா நானும் பாக்குறேன் இந்த ஹோட்டல்ல மட்டுமல்லடா எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க அதிகமா சாப்பிடணும் உளுந்து கவனிக்கிறீங்க 100 தடவை அவன சாருங்கறிய அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும் 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும் உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா நான் தாங்க முதலாளி நீதான் முதலாளியா சரி சப்ளையர் பையங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட சார் அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம் ஏய்! இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன் இதான் எங்க வீடு உள்ள வாங்க இந்த ஆடத்துக்கு நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டேன் இவன் என் தம்பி அழகு இவங்க பூ விக்கிறவங்களா இல்ல மீன் விக்கிறாங்க நீங்க வாங்க இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஐயோ இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது வாங்க ஏங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க யாரு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் திரும்பி பாருங்க இது என் சிநேகிதி அது அவங்க தங்கச்சி அக்கா இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா இல்ல இல்ல எங்க மாமா ஏண்டி கூறு கட்டு விட உன் சினேகிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற குரல் கூட என் புருஷன் குரலாட்டமே இருக்கு இதுல ஏதோ குழப்பம் இருக்கு காலையில தானே சேவிங் பண்ணாரு இப்ப எதுக்கு சோப்பு நீங்களா ஆமா நானே தான் மாமா நீங்களா ஆமாண்டி நான் தான் அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா உங்களை எங்க ஏறிட்டாரு
அந்த மணமகள் அந்த நேரமடா பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி அக்கக்க போடி அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்னை நம்பி எப்படி இனிமே இந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறப்ப. டேய் போய் தெருத்தவ கத்துறா போடா. ஈயம் பூசுறதே, ஓட்ட உடைச்சல் அடைக்கிறதே. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாரேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். உன் பேர் என்ன? மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சிவந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? உம்மா. ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்தேன். என்ன தண்ணி கொடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? போடா போ. டேய் டேய் கொண்டுடாதீங்களா? கடைக்கார ஒரு சோடா கொடு. யாரா ஈயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலே ஈயம் பூசல் நான் தான் கிங்கு. ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் பூசுறேன். ஏன்டா நடிக்கிறீங்க? வயசு பொண்ணு வந்தா முத்தமா கேக்குற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்சிய பாரு, இல்லாம பண்ணிடுறேன். ஐயா சார், அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான். சார் டேய் டேய் பையா, டேய் நில்றா. டேய் நில் நில். டேய் சாரிடா. டேய் சாரி நில்லு. டேய் ஐயோ நில்லு நில்றா. டேய் மாப்ள சார், அவர் இவதான் பூக்காரியா? ஐயோ பரிசல்ல போனா லேட் ஆகும் மேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு அப்புறம் யாரும் அவசரமா போன? நீ போன சொல்லி இவரோட அனுப்பி வைக்கிறேன். ஓட்டுனர் பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொன்னி வரானே. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதை ஏத்துக்க மாட்டேன். அட போடா. சீக்கிரம் வா, வந்து உட்காந்துக்க. மெதுவா உட்காரு. உட்காந்துக்க. ஓ லட்டாயா? பாவி மனுஷா, மீன் எல்லாம் போட்டுட்டியா எப்படி? அது அங்கிருந்து வந்தோம், அங்கேயே போய் அதே அதான் இவன் மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னால அவங்க அப்பா பல்ஸ் தின்னுறான். அதான் அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புருஷ பொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்தது. அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ். ஏய் மகா, என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள எங்க கழுத்துல என்ன காணோம்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற. எங்கேயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு வந்திருக்கிறேன். டேய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா? ஏய் என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா? மாலை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்திருக்கிற யாருவன்?
என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவன் மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால்ல நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவக்கிறாக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால்ல நீ உளுந்துக்கட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கிழவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதி வை. இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பேர்ல வீடு இருக்குல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க வேலைய அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசறதே இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. ஏன் பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ பேசாமாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க. உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காகத்தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலைக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க, நகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. கொக்க மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு. அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அடுத்து என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டரு, இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாய, கூட வரும்போது நல்லா தண்டை வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும். இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடா? ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுத்து. நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுறான் உங்க மாமா. அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு. திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடிங்க? யாருடி? இல்ல யாருடாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏங்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? ஐயோ, காட்டு பல்லு. ஆத்தா, குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே? தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இருங்கடுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா, அரியன் கோண காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்றா சொல்றா. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் சொல்றேன். அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ சாக்குறது. கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ அண்ணன், பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே,
கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமூலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணை நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணை நான் நோண்டுனானே? நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சிரின்னு சரி. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? குழந்தை மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்குடா கொழுக்கட்டை வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல, ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கெட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அண்ணே, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ, என் பழத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானையா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல. அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து ஒரு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி, தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஐயோ, அதெல்லாம் வேணாம், எனக்கு எந்த சாலியே போதும். உனக்கு ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையாவது தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மாட்டா சாம்பிராணி, தெரியுதாடா? ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்கமக்கா. அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் ஏய் ஏய், குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விடுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா? இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுறண்ணே. இது இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. இப்போ காலு. காலு. இப்பவும் காலு. இனிமேல் காலு. வேட்டி எடுத்து போடா. ஒன்றரை வேட்டியா? அவங்கிட்ட வேட்டி அவுத்து கொடுத்த. அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ, என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டையை ஆத்து வரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா.